61:7 நாம் திருப்பிக் கொள்வோம். Isaiah 61 chapter 7th உங்கள் verse. வெட்கத்துக்கு பதிலாக உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். இரட்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு நித்திய உண்டாகும். மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த மேல இருக்கிற வார்த்தை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். I'd like to tell the first part. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். For your shame you shall have double. பலன் வரும். You will have twofold blessing. பலன் வரும். You will get the fruit. ஒரு நல்ல நன்மை உங்களுக்கு கர்த்தர் தருவார். The Lord will give you a goodness. ஒரு நல்ல பெனிஃபிட்டை கர்த்தர் தருவார். The Lord will give you a good ஒரு benefit. நல்ல ரிவார்டை கர்த்தர் உங்களுக்கு தருவார். The Lord will give you a reward. நல்ல ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். The Lord will give you a blessing. யாருக்குன்னு சொன்னால் For whom? யாரெல்லாம் வெட்கப்பட்டோமோ, Whoever were ashamed, யாரெல்லாம் நிந்திக்கப்பட்டோமோ, whoever in reproach, யாரெல்லாம் அவமானப்பட்டோமோ, whoever were put to shame, யாரெல்லாம் நிந்திக்கப்பட்டிருக்கிறோமோ, whoever in reproach, அவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார், to those the Lord நீ says, ஒன்றும் பயப்படாதம்மா, do not fear. நீங்க பயப்படாதீங்க. Do not fear. நீங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ, Wherever you were அதுக்கு ashamed, பதிலாக நான் என்ன செய்ய போறேன்? what I'm going to do instead, இரட்டத்தனையான பலனை நான் உனக்கு தருவேன். I am going to give you a double portion. இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன். I will give you a double blessing. இரட்டத்தனையான மேன்மையை உனக்கு தருவேன். I will give you a double inheritance. இரட்டத்தனையான உயர்வு உனக்கு தருவேன். I will give you a double fold of growth. இரட்டிப்பான நன்மையை தருவேன். I will give you twofold of blessing. இன்றைக்கே உனக்கு நான் தருவேன். I'm going to give you that today. உன்னை ஒரு நாள் நான் கைவிடவே மாட்டேன். I will not forsake you any நீ day. அவமானப்பட்ட இடத்துல உன்னை கைவிடவே மாட்டேன். I will not forsake you where you were வெட்கப்பட்ட ashamed. இடத்துல உன்னை விடவே மாட்டேன். I will not leave you where you are யார் உன்னை ashamed. வெட்கப்படுத்தினார்களோ, Whoever put you into யார் shame, உன்னை அவமானப்படுத்தினார்களோ, whoever put you into reproach, யார் உன் உள்ளத்தை மனமடிவாக்கினார்களோ, whoever hurt your heart, அவங்க மத்தியில தான் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். the Lord exalts us among them. ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணம் சொல்றேன். For example, I'd like to say, பெனினால் அன்னாளை ரொம்ப துக்கப்படுத்தினா. Benaiah made Hannah very sad. அன்னாளை ரொம்ப கஷ்டப்படுத்தினா. She was troubling Hannah. நிந்தித்து கொண்டே இருந்தார். She was always piercing her. வெட்கப்படுத்தி கொண்டே இருந்தார். She was always putting into shame. அவமானப்படுத்தி கொண்டே இருந்தார். She was putting into reproach. மனமடி உண்டாக்கினாள். She was hurting her. ஆனால் பாருங்க ஆண்டவர், But the Lord, அன்னாளை எங்கேயோ கொண்டு வச்சார் பாருங்க. the Lord lifted up Hannah. அன்னாளுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமா வச்சாரு. He kept all the children of Hannah blessed. சாமுவேலை சமஸ்த சபைக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசியா வச்சாரு. Samuel was kept as a prophet. சாமுவேல் மூலமா தான் ராஜாக்களை உருவாக்கக்கூடிய மேன்மையை கர்த்தர் வைத்தார். The Lord gave a glory to Samuel. ஆண்டவர் எந்த இடத்துலயும் ஆண்டவர் நம்மள அவமானப்படுறது இல்ல. The Lord will never put நான் us மிகுந்த into shame. தாழ்மையோட சொல்கிறேன். With great humbleness I like to say, 11 மாதங்கள் எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டிருக்கலாம், you would have been in shame for 11 months. You would have been reproached. நிந்திக்கப்பட்டிருக்கலாம், You would have been மன reproached. கிளேசங்கள் உண்டாக்கியிருக்கலாம், You would have had மனமடி sorrow. உண்டாக்கியிருக்கலாம். People might have hurt you. ஆனால் கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்றார், But the Lord says today, இரட்டத்தனையான பலனை நான் உனக்கு தருவேன். I will give you a double portion. இரட்டத்தனையான நன்மையை உனக்கு தருவேன். I will give you a double goodness. இரட்டத்தனையான சந்தோஷத்தை உனக்கு தருவேன். I will give you a double joy. இரட்டத்தனையான மகிழ்ச்சியை நான் உனக்கு தருவேன். I will give you double எத்தனை happiness. நம்புறீங்க? How many of you trust this? நம்புறவங்க தலைக்கு மேல கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமையை கொடுப்போமா? ஓ ரபலாது நம கஷ்யபோ. ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய கிரியைகளுக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். Certainly the Lord gives a reward for our work. நீங்கள் எந்த இடத்திலெல்லாம் நீங்கள் வெட்கப்பட்டீங்களோ, ஆனால் தெய்வம் உங்களுடைய கிரியைகளுக்கு நிச்சயமாய் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். Wherever you were ashamed, the Lord gives a reward for your shame. 2 நாளாகமத்தின் புத்தகத்திலே 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது, நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமலும் திடன் கொள்ளுங்கள். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. உங்கள் கைகளை என்ன பண்ணுங்க? நெகிழ விடாதீங்க. நான் இப்படி சொல்றேன், நீங்க சோர்ந்து போகாதீங்க. Do not get weary. ஐயோ எங்களை இப்படி பேசிட்டாங்களே, நீங்க கவலைப்படாதீங்க. Do not think people have spoken against me. நான் எத்தனையோ காரியங்களை செயல்பட்டு இருக்கிறேன், ஆனா எனக்கு இந்த அவமானம் வந்துட்டே.
I have got the shame, but எனக்கு இந்த பிரச்சனை வந்துட்டு, I've got this problem. நான் உங்களுக்கு ஒரு தீமையும் செய்யலையே, I did not do any evil to அவங்க anyone, எனக்கு இவ்வளோ குழப்பத்தை உண்டு பண்ணிட்டாங்களே. but they have created a confusion. ஆண்டவர் சொல்றார், நீங்க சோர்ந்து போகாதீர்கள், Do not get weak. உங்கள் கைகளை நெகிழ விடாமல் இருங்கள், திடன் கொள்ளுங்கள். You need to be strong. உங்கள் கிரியைக்கு பலன் உண்டு. There'll be a reward for your உங்கள் work. செயல்களுக்கு பலன் உண்டு. For your work will be நீங்கள் rewarded. செய்த நன்மைகளுக்கு பலன் உண்டு. There'll be a reward for your goodness. நீங்கள் பாராட்டின எல்லாவற்றுக்கும் பலன் உண்டு. There'll be a reward for everything that you do. நீங்க சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க. But do not get weak. ஆண்டவர் இந்த நாளிலே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், As a prophecy, the Lord says today, உனக்கு இரட்டிப்பான பலனை நான் தருவேன். I will give you a double reward. நீ சோர்ந்து போகாதே. Do not get weary. உன் கைகளை தளர்ந்து விடாதே. Do not let your hands weak. உன்னுடைய கிரியைக்கு பலன் இருக்குதையா? There is reward for your work. உன் கிரியைக்கு பலன் இருக்கு. There is reward for your work. உன் செய்கைக்கு பலன் இருக்கு. There is reward for உன் whatever you do. பாடுகளுக்கு பலன் இருக்கு. There is reward for your உன் way. பிரயாசத்திற்கு பலன் இருக்கு. There is a reward for what you do. நீ பட்ட பாடுகளுக்கெல்லாம் நிச்சயம் பலன் இருக்கு. There is reward for your hard work. ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை விடவே மாட்டார். The Lord will never forsake ஆண்டவர் you. ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். The Lord will not forsake நீங்க you. எவ்வளவுக்கு எவ்வளவாய் பிரயாசப்பட்டீர்களோ, As much you have, எவ்வளவுக்கு எவ்வளவாய் கிரியை செய்தீர்களோ, as much you work, அந்த இடத்திலே உங்களை சாத்தான் வெட்கப்படுத்தியிருக்கலாம். Satan might have put you உறவினர்கள் to shame. வெட்கப்படுத்தியிருக்கலாம். Relatives might have shamed சொந்தங்கள் you. வெட்கப்படுத்தியிருக்கலாம். The relatives might have shamed you. நைபர்ஸ் உங்களை வெட்கப்படுத்தியிருக்கலாம். The neighbors would have shamed you. ஆண்டவர் சொல்றார், But the Lord says, உங்கள் கிரியைக்கு பலன் இருக்கு. there is reward for your work. சோர்ந்து போகாதே. Do not get weary. ஒரு பலன் அல்ல, Not one, இரட்டிப்பான பலனை தருவேன். but I will give you a double reward. இரட்டிப்பான பலனை தருவேன். I will give you a double portion. நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவர். Our Lord is very உன் good. கிரியைகளை மறந்து போகிறவர் அல்ல. He will never forget your உன் reward. செயல்களை மறந்து போகிறவர் அல்ல. He never உன் forgets your work. பிரயாசங்களை மறந்து போகிறவர் அல்ல. He never forgets your work. கர்த்தர் உனக்கு பலனை இரட்டிப்பாய் இந்த மாதத்தில் தருவார். The Lord will give you a twofold reward இந்த this month. 11 மாதங்கள் நீங்கள் என்னெல்லாம் செய்தீர்களோ, What you have done throughout the 11 months, அதற்குரிய பலனை இந்த மாதத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். you will receive the reward this month. இரட்டிப்பான பலனை கர்த்தர் தருவார். The Lord will give you a double fold reward. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the name of the அவர் Lord. நம்மை ஆசீர்வதிப்பதற்கு கூட ஒரு நோக்கம் உண்டு. There is a purpose for நமக்கு அந்த பலனை கொடுப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. there is a purpose for him to give us அதுக்கு the ஒரு reward. காரணம் என்ன தெரியுமா? Do you know what is the? அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள் நாம். We are all saved by his கர்த்தருடைய blood. இரத்தத்தினால் நம்ம நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். He has made us righteous because of ஆகவே his blood. நீதிமான்களுக்கு என்று கர்த்தர் ஒரு நல்ல பலனை வைத்திருக்கிறார். The Lord has kept a reward for his righteous people. சங்கீதத்துல 58:11 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, In Psalm 58:11, சங்கீதம் 58:11 நீங்க படிக்கும் பொழுது, அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு என்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டு என்றும் மனுஷன் சொல்லுவான். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்கள். we are all saved by the blood of Jesus. விசுவாசத்தினால நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். We have been made righteous because of faith. பரிசுத்த ஆவியானவரால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். We are righteous because of Holy Spirit. ஆகவே நிச்சயம் கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். Certainly the Lord gives us reward. நீதிமானுக்கு பலன் உண்டையா? There is reward for righteous. நீங்க 10ஆம் வசனத்தை மேல படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். பழிவாங்குதலை நீதிமான் காணும்போது மகிழ்வான். அவன் தன் பாதங்களை துன்மார்க்கத்தினுக்கு இரத்தத்திலே கழுவான். பாருங்க, உங்களுக்கு விரோதமாய் சிலர் எழும்புவார்கள். People will come against you. உங்களுக்கு விரோதமாய் சிலர் காரியங்களை செய்வார்கள். People may work against you. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் பழி வாங்குவார். But the Lord will take revenge. கர்த்தர் பழி வாங்குவார். The Lord will take vengeance. அவர் பழி வாங்கும்போது When he takes revenge, நீதிமான் மகிழ்ந்து களி கூறுவான். and the righteous will rejoice. நான் ஒரு தவறும் பண்ணலையே. I did not do any நான் mistake. ஒரு குழப்பமும் பண்ணலையே. I did not do any எனக்கு ஏன் confusion. இந்த அவமானம்? Why did I get this எனக்கு confusion? ஏன் இந்த வெட்கம்? Why did I get this எனக்கு change? ஏன் இந்த பிரச்சனை? Why did I get this problem? நீதிமான் என்னைக்கும் ஆசீர்வாதமாயிருப்பான். Righteous will always be blessed. இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன், பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. Vengeance belongs to Lord. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. Revenge belongs to the Lord. ஒரு ஆர்டிகல்ல நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன். I read something in an ஒரு பெரிய article. பரிசுத்தவான் அதை எழுதி இருக்கிறார். A holy saint has written that. அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்றால், What has he written? கர்த்தருடைய பிள்ளைகள் Children of God, உலக காரியங்களுக்காக உலகத்தானிடத்தில் போக கூடாது. they should not go towards the world. இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும்.
If I say like this, you உங்கள் will understand. தேவைகளுக்காக உலகத்தானை தேடி போகாதிருங்கள். For your needs, do not seek the worldly people. உங்களுக்கு என்ன வேண்டும் என்றாலும் Whatever you need, கர்த்தரை மாத்திரம் பாருங்கள். seek only the Lord. கர்த்தர் உங்களுக்கு பலன் வச்சிருக்கிறார். The Lord has kept a reward for கர்த்தர் உங்களுக்கு you. நன்மை வச்சிருக்கிறார். The Lord has given us a கர்த்தருடைய goodness. பிள்ளைகள் சபை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். You need to understand something. நாம் உருவாவதற்கு முன்பதாகவே நமக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உன்னதத்திலே ரெடி பண்ணி வைத்திருக்கிறார். The Lord has given us the reward for even before we are born. நீங்க என்றைக்காவது யோசித்து பார்த்திருக்கீங்களா? Have you ever thought about it? பாப்புலேஷன் அதிகமா ஆக ஆக அரிசியும் கர்த்தர் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். The Lord is giving the rice even if the population ஜனங்கள் increases. பெருக பெருக தண்ணீரும் கிடைத்து கொண்டு தான் இருக்கிறது. We are also getting the water. ஏன் தெரியுமா? Do you know why? நமக்கு கர்த்தர் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். The Lord has kept everything. ஆகவே உலக காரியங்களுக்காக உலக தேவைகளுக்காக உலகத்தண்டத்தில் போகாதீர்கள், கர்த்தரிடத்தில் போங்கள். கர்த்தர் உங்களை இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். So for the worldly things, do not run towards the worldly men, but to the Lord. அந்த மனிதன் இன்னொரு விஷயத்தை சொன்னார். He says another thing. உங்களை ஒருவன் பழி வாங்கும் பொழுது, When someone takes a அல்லது revenge, உங்களுக்கு விரோதமாய் ஒருவன் எழும்பும் பொழுது, when someone comes against நீங்கள் you, அமைதலாகவே இருங்கள். you need to be quiet. அவனுக்கு விரோதமாய் நீங்கள் போராடாதிருங்கள். Do not. நீங்கள் அமைதலாயிருங்கள். You just need to be quiet. நீங்கள் அமைதலாயிருங்கள். You need to be quiet. அமைதலாயிருப்பது பலன். Being quiet is அது a தோல்வி strength. அல்ல, It is not அது defeat. கோழை அல்ல. It is not. அமைதலாயிருப்பது பலன். Being silent is strength. வசனம் சொல்லுகிறது, The verse says, கர்த்தர் பழி வாங்கும்போது நீதிமான் மகிழ்வானா. the righteous shall rejoice when the நீங்களும் Lord நானும் பழி takes. வாங்க கூடாது. We should not take revenge. உங்களுக்கு பிரச்சனை வருகிற நேரத்துல, Whenever you get problem, உங்களுக்கு போராட்டம் வருகிற நேரத்துல, when you get struggles in a life, உங்களுக்கு விரோதமாய் ஒருவன் எழும்புகிற நேரத்துல, when someone comes against you, கனத்துக்குரியவர்களே, honorable people, அமைதலாய் நாம் இருக்க வேண்டும். we need to be very பொறுமையா quiet. இருக்க வேண்டும். We need to be patient. நான் ஒரு கை பார்க்கிறேன் என்று போக கூடாது. You should not say that I'm going to go கர்த்தர் against him. அமைதலாய் இருந்து விடுவார். The Lord will then be நாம் quiet. அமைதலாய் இருந்தால் If we are quiet, கர்த்தர் பழி வாங்குவார். the Lord will take revenge. நீதிமான் அதை காணுவான். The righteous will see that, நீதிமானுக்கு என்றைக்கும் பலன் உண்டு. and he will always have நீதிமானுக்கு reward. என்றைக்கும் பலன் உண்டு. Righteous will have reward. சிங்கிள் சாதாரண பலன் அல்ல, Not an ordinary reward, இரட்டிப்பான பலன். a double reward. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எனக்கு அன்பானவர்களே, எந்த சூழ்நிலையும் நீங்க எப்படி இருக்கணும்? அமைதலாய் இருங்க. In any situation, we need to be quiet. எந்த நேரத்தில் எப்படி இருங்க? ரொம்ப பேசாதீங்க. Do not talk much. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. Revenge belongs to the Lord. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. Vengeance belongs to the Lord. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடல் கிட்ட நிக்கறாங்க. The Israelites were near the Red Sea. பார்வோன் வந்துட்டான். Pharaoh was following. ரொம்ப பயப்படுறாங்க. They were in fear. என்ன பண்றதுன்னு தெரியல. They did not know what to do. கர்த்தர் பாருங்க அவங்களுக்காக ஒரு புது வழியை திறந்துட்டாரு. But the Lord opened a way for them. அந்த பக்கம் போயிட்டாங்க. And after that they went நம்ம எல்லாருக்கும் away. இந்த விஷயம் தெரியும் இல்லையா? We know this quite well. அந்த பக்கம் போயிட்டாங்க. They went away. ஆனா சில பேருக்கு சில மனதில் ஒரு கேள்வி இருக்கும். A few people will have questions. செங்கடல் பிளந்துருச்சு. The Red Sea was open. நாம வந்துட்டோம். We have crossed that நம்ம Red பின்னாடி Sea. அவனுக்கு வந்துருவாங்களோ? Will they follow us? நம்ம பின்னாடி அவனுக்கு வந்துருவாங்களோ? Will they follow us? தொடர்ந்து வந்து நம்மளை வெட்டுவாங்களோ? Will they kill us? தொடர்ந்து வந்து நம்மளை பிடிப்பாங்களோ? Will they catch us? நிச்சயமா அந்த எண்ணம் இருக்குமா இருக்காதா? Certainly will we have that thought or சில not? நேரங்களில் நம்ம டாக்டர்கிட்ட போவோம். Sometimes we would go to the சில doctor. வியாதிக்காக மருந்து எடுப்போம். We will take medicines. கேட்குவோம், எனக்கு சார் 3 நாள்ல சரியாயிடுமா? Will it get cured in 3 days? அவர் என்ன சொல்வாரு? What will the doctor say? கண்டிப்பா சரியாயிடும் போ. நல்ல டாக்டர் அப்படி சொல்வாரு. A good doctor will say like that. நல்ல டாக்டர்னா அப்படி சொல்லுவாங்க. A good doctor will say that. போட்டு பாரு வரலனா இன்னும் அடுத்த 3ஆவது நாள் கழிச்சு இங்க வான்னுவாரு. அந்த டாக்டர் நம்ம போக கூடாது. We should not go to such நல்ல doctors. டாக்டர்னா 3 நாள் 2 வேளை சரியாயிடும் போன்னுவாரு. அவர் நல்ல டாக்டர். A good doctor will say it will ஏன்னா அவர் be மருந்துனால நம்மளை சுகமாக்கல, அவர் வார்த்தை நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்ல நம்ம நல்லா ஆடுறோம். we become healed because of his words. ஹalleluya. Hallelujah. யோசித்து பார்த்தாங்க வந்துருவானோ? பார்வோன் வந்துருவாங்களோ? Will the Pharaoh பின்னாடி வந்து follow us? வெட்டுவானோ? Will he slay us? ஆண்டவர் பார்த்தா அவர் பழி வாங்கினார் பாருங்க. Now the Lord takes அவங்க revenge. எல்லாம் ஒட்டுமொத்தமா உள்ள வந்த பிறகு After they all came in, செங்கடல் அப்படி மூடி விட்டார். the Red Sea closed. அதை பார்த்த இஸ்ரவேல் ஜனங்கள் மகிழ்ந்து களி கூர்ந்து ஆர்ப்பரித்தார்கள். Looking at that, Israelites were joyful. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலையை கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு தருவார். The Lord will give you that kind of a situation. எதை கண்டெல்லாம் பயந்தீர்களோ?
whatever you were fearing for, எதெல்லாம் உங்களை பின்தொடர்ந்து வந்ததோ, whatever followed you, எந்த காரியங்கள் உங்களை அச்சுறுத்தினதோ, whatever frightened you, அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். the Lord will take care of that. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். The Lord will take care. நீங்கள் அமைதலாய் இருங்கள். You just need to be quiet. நீங்கள் அமைதலாய் இருங்கள். You just need to be quiet. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. Revenge belongs to the Lord. நீதிமானுக்கு என்றைக்கும் பலன் உண்டு. Righteous will always have the reward. நான் விசுவாசிக்கிறேன், நாம் எல்லாரும் தெய்வத்தினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்கள். I believe we are all. என்னோட எத்தனை பேர் மனசாட்சியோடு ஆமென் சொல்ல முடியும்? ஹalleluya. அப்போ இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கென்று நல்ல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். The Lord has kept good blessings this month. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. ஹalleluya. நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். The Lord has given a good நல்ல blessings. பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். The Lord has kept ஆகவே rewards. நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். So do not get weary. சோர்ந்து போகாதீர்கள். Do not get weary. எப்பொழுதும் ஆண்டவரை மாத்திரமே தேடுங்கள். You need to seek the Lord always. எப்பொழுதும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். You need to look at the face of the Lord always. எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் படிச்சு பார்த்தால், Hebrews chapter 11 verse 6. எபிரேயர் 11:6 படிச்சு பார்க்கும்போது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு நல்ல எழுதிடுங்க, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு காலையில் இந்த மழை என்றும் பாராமல் தேவனை தேடி வந்திருக்கிறீர்களே, கர்த்தர் உங்களுக்கு சும்மா அனுப்புவாரா? Will the Lord be sending you out? சும்மா அனுப்புவாரா? நான் விசுவாசிக்கிறேன், இரட்டிப்பான பலனை இந்த நாளிலே உங்களுக்கு தருவேன். The Lord will give you a twofold reward this day. தம்மை தேடுகிறவர்களுக்கு, for those who seek him, தம்மை தேடுகிறவர்களுக்கு, for those who seek him, அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு, for those who worship him. நான் சொல்றேன், இன்னைக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுங்கள். Every day we need to seek the Lord. ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் தேடுங்கள். We need to seek the Lord always. ஒவ்வொரு நாளும் காலையில் அவரை தேடுங்கள். We need to seek him every அவரை morning. தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. Nothing shall lack. அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் வெளிப்படுவார். He will be revealed for அவரை those who seek him. தேடுகிறவர்களுக்கு அவர் சகாயம் பண்ணுவார். He will help those who seek அவரை him. தேடுகிறவர்களுக்கு பலனை இரட்டிப்பாய் கர்த்தர் கொடுப்பார். He gives a double fold of reward. ஹalleluya. Hallelujah. இந்த 12வது மாதத்தில் சுருக்கமாக நான் பேசி முடிக்கிறேன். இரட்டிப்பான பலனை உங்களுக்கு கர்த்தர் தருவார். The Lord will give you a twofold blessing. எங்கெல்லாம் அவமானப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ, wherever you suffer, அதே இடத்துல கர்த்தர் உங்களை இரட்டிப்பாய் பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். the Lord will bless you there. உங்கள் கிரியைக்கு பலன் உண்டுங்க. There is reward for your work. உங்கள் கிரியைக்கு பலன் உண்டு. There is reward for your work. உங்கள் பிரயாசத்துக்கு பலன் உண்டு. For there is a reward for கர்த்தருடைய your. ரத்தம் உங்களை நீதிமானாக்கி இருக்கே, அதற்கு பலன் உண்டு. There is reward because you are righteous. ஹalleluya. Hallelujah. நீங்களாம் நீதிமான் தானா? உங்களுக்கு மனசுல இருக்கா நான் நீதிமான்? எத்தனை பேர் சொல்ல முடியும் நீதிமான்? பாட்டு ஃபாதர் எழுதின, நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். எத்தனை பேர் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கீங்க? அந்த விசுவாசம் கூட இல்லை. இன்னும் கழுவப்பட்டிருக்கணும் இன்னும் தெரியலையே அப்படின்னா ஒன்றும் கிடையாது. எனக்கு ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்தோமோ அன்னைக்கே கர்த்தர் நம்ம என்ன பண்ணிட்டார்? நீதிமானா மாற்றிட்டார். ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் எழுதிட்டார். அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் கிறுக்கி போடாமல் நம்ம பாதுகாக்கணும், அவ்வளோதான். எத்தனை பேருடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு? நான் உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? Do you have faith? Is a name in the. அது யாரோ கேட்குறாங்க, ஜீவ புஸ்தகம்னா என்ன ஐயா? What is book of life? அதனால தான் ஞானஸ்நானம் எடுக்கும்போது 50 வசனம் எழுதணும். ஜீவ புஸ்தகம்னா என்ன? அது எங்கே இருக்குது? அது எப்போ இருக்குது? எங்கள் அம்மா சொன்னாங்க, ஞானஸ்நானம் எடுத்தால் தான் ஐயா கல்யாணம் பண்ணி வைப்பாருனாங்க. அதனால தான் நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். ஞானஸ்நானம் எடுத்தால் தான் கல்யாணம் கூட பண்ணுவோம். நாங்கள் ஞானஸ்நானம் எடுக்காமல் கல்யாணம் பண்ண மாட்டோம். ஒரு தம்பிக்கு கல்யாணம் பண்ணேன். அந்த தம்பிக்கு ஒன்றுமே தெரில. வாழ்விலும் தாழ்வு நீங்களே சொல்லிவிடுங்க ஏன்றான். வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் சொல்லுப்பானா, ஐயா நீங்களே சொல்லிவிடுங்கோ, எனக்கு அது வரலன்றான். இப்போ அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி நான் என்னத்தை பண்ணுறது? இல்லை அவன் தான் கல்யாணம் பண்ணி என்னத்தை பண்ண போகிறான்? அதனால தான் கிறிஸ்துவின் நாமம் தூஷிக்கப்படுது. That's why the name of Christ. அவன் இடரல் அடைகிறான். And he stumbles. அவனுக்குள்ள வசனம் இல்லை. There is no word in him. அவன் விழுந்து விடுகிறான். He falters. அதனால கர்த்தர் நாமம் தூஷிக்கப்படுகிறது. And the name of the Lord. அதனால தான் இப்போ நாம என்ன பண்ணணும்னா,
தேவனுடைய ஞானஸ்நானம் எடுக்கும்போது நல்ல வசனங்களை தேர்ச்சி அடையணும். So when we take baptism, we need to உபதேசம்னா கத்துக்கணும். we need to understand what is true. சத்தியத்தை அறிகிற அறிவில வளரணும். We need to grow in the அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ள வரணும். We need to have a faith that we are righteous by his blood. ஹalleluya. Hallelujah. அப்போ நீதிமான்களுக்கு கர்த்தர் பலன் வச்சிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே இந்த சபைக்கு கர்த்தர் இரட்டிப்பான பலனை கொடுப்பார். I truly believe the Lord will certainly give the reward to this church. சில நேரங்களில் நான் அறியாம இப்படி ஜெபம் பண்ணுவேன். Sometimes without my knowledge எங்க ஜனங்களுக்கு சில விஷயங்கள் புரியல. People do not understand a few things. அவங்க ஏதோ இருக்கிறாங்க. They're just there. அதனால அவங்கள நீங்க ரொம்ப கேள்விலாம் கேட்காம ஆசீர்வச்சிருங்க ஆண்டவரே. Lord, do not ask many questions, but இது என்னுடைய அறியாம தான். This is not, I do not have the knowledge. ஆண்டவர் சிரிப்பார் தான் நான் நினைக்கிறேன். I believe the Lord will just அப்படி சொல்லுவேன், ஆண்டவரே அவங்களுக்கு ஒன்றும் தெரியல ஆண்டவரே, அவங்க இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறாங்க, எப்படியாவது ஆசீர்வச்சு விடுங்க ஆண்டவரே, பாஸ் பண்ணி விடுங்க ஆண்டவரே, எப்படியாவது அவங்க நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே. இப்படி சில நேரத்தில் நான் அறியாமல் ஜெபம் பண்ணுவேன், சில நேரத்தில் அழுது கூட ஜெபம் பண்ணுவேன் இதை சொல்லி. Sometimes without my knowledge I used to pray like this. என்ன அதுக்கு என்ன காரணம்னா, இந்த தகப்பன் உள்ள நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதமாக இருக்கணும், அதான் அந்த எண்ணம் தான், வேற ஒன்றும் இல்லை. Because the thought of the father is that you need to be well. எல்லாம் எந்த பிள்ளையுமே அப்பா அம்மா நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்க. The father and mother always want their children to live well. அவங்க 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 படிக்க வச்சு அவங்கள பெற்று ஆளாக்கி அவங்கள குளிப்பாட்டி சீராட்டி கீழே விழுந்துடாமல் பாதுகாத்து பாலூட்டி எப்படி பாருங்களேன், கொஞ்சம் யோசித்து பாரு. பிள்ளைங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி அவளை நல்லா படிக்க வச்சு. கேட்குறான் பையன் ஒருத்தன் என்கிட்ட, எங்கள் அப்பா அம்மா என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு கேட்டு சொல்லுங்கன்றான். என்கிட்ட கேட்குறான், கேட்டு சொல்லுங்க எங்கள் அப்பா அம்மா என்ன செஞ்சாங்க. கேட்கவே வேணாடா தம்பி, நீ இன்னைக்கு காலேஜ் வரையும் படிச்சிருக்கிறியே, அது உங்கள் அப்பா சொத்து தான், உங்கள் அப்பனுடைய பணம் தான். உங்கள் அம்மா உனக்கு சாப்பாடு கட்டி கொடுத்து அனுப்பிச்சாங்களே, அது நீ எங்கேயாவது சம்பாரிச்சுக்கணும். புரியணும், பிள்ளைகளுக்கு நல்லா புரியணும், வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் புரியணும். அல்லேலூயா. அப்போ அப்பா அம்மாவுடைய உள்ளம் எப்படின்னா, பிள்ளைங்க எப்படியாவது இருக்கணும். சில அப்பாங்க சொல்கிறத கேட்டிருக்காங்க, ஐயா அவன் எனக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டாம், அவன் நல்லா இருந்தால் போதையான்னு. அந்த எண்ணம் தான் இந்த தகப்பனுக்கும். எனக்கே எப்படி இருக்கோம்னா, நம்மளை பெற்றார் அவருக்கு எப்படி இருக்கும், எப்படியாவது உன்னை ஆசீர்வதிக்கணும், எப்படியாவது உன்னை பெரிய ஆள் ஆக்கணும். அவருடைய எண்ணம், அவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் அவர் தான் இருக்குது. அல்லேலூயா. ஸோ அவரை நாம் தேடி போகும்பொழுது when we seek him, நம்முடைய நிலை மாறிடுங்க. our status will change. இளையகுமாரன் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். The youngest son was suffering. அப்பா விட்டு தூரமா போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டார். He went away from his father and he was suffering. அப்பா கிட்ட வந்துட்டாரு, தேடி வந்தாரோ, but when he came back to his father, 100 மடங்கு ஆசீர்வாதம் பாருங்க. he got 100 times of blessing. தேவ சபையே நான் சுருக்கமா சொல்றேன், my dear church, I would like to shorten it. தினந்தோறும் தேடுங்க. You need to seek the Lord always. தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க. Every day you need to pray. தினந்தோறும் வேதத்தை படிங்க. You need to read the Bible every day. தினந்தோறும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. You need to glorify the Lord always. நல்லா இருப்பீங்க பாருங்களேன். and will live well. இரட்டிப்பான பலனை கர்த்தர் கொடுப்பார். The Lord will give you a twofold blessing. ஹalleluya. இப்ப தேடுகிறவங்களுக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறார். ஐயா, the Lord gives reward. பிரச்சனையா, you have a problem, போராட்டமா, you have a struggle, நிந்தையா, you have reproach, அவமானமா, you have shame, குழப்பமா, you have confusion, பாட்ட வந்துருங்க. just come to the Father. ஒரு ஐயா சொன்னார் என்கிட்ட, எனக்கு ஜெபிக்க கூட பிடிக்கலையானாரு. A brother said, I do not like to அவருக்கு pray. என்னத்த நான் ஆறுதல் சொல்றது? What can I tell him? வேதம் படிக்கவே எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுயா. I do not like to read the Bible. இந்த மனுஷனுக்கு யார் தான் உதவி செய்வா? Who can help him? வேதம் சொல்லுது, நீ சந்தோஷமா இருக்கும்போது கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடு. When you are joyful, you need to நீ rejoice. கவலையா இருக்கும்போது தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுது ஜெபி. When you are sad, just sit down in the presence of சூழ்நிலைகளை God மாத்தி and pray. கர்த்தர் இரட்டிப்பான பலனை உனக்கு தருவார். The Lord will change your situation and he will give you a ஹalleluya. Hallelujah. அப்போ இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு நல்ல பலனை வச்சிருக்கிறார். The Lord has given us a good reward. நான் ரொம்ப ஆழமா சொல்லல, உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. There is reward for your work. நீங்க என்னெல்லாம் பிரயாசப்பட்டீங்களோ அதுக்கெல்லாம் பலன் உண்டு. Whatever you have taken an effort, நீங்க there is reward. செயல்பட்டதுக்கெல்லாம் பலன் உண்டு. For whatever you work, அவர் இரத்தத்தினாலே உன்னை கழுவி நீதிமானாய் மாற்றிருக்கிறார். அதற்காகவே உனக்கு ஒரு பலனை கர்த்தர் வச்சிருக்கிறார். he has cleansed you out of blood and you made you righteous, and there is reward for that. உண்மைக்கு சொல்றேன், ஒரு தகப்பனுக்கு நான் ஒரு ஆலோசனை கொடுத்தேன், அந்த பையனை சேர்க்காதீங்க, அவர் பிள்ளை தான், அவனை தனியாக அனுப்பிச்சிடுங்க, அவனை உங்க கூட வச்சுக்காதீங்க, பிரச்சனைங்க அப்படின்றேன்.
I told a father, you should not be with your son, you need to send him ஆனா away. அந்த அப்பா சொல்றாரு அப்படிதான் செய்யணும்னு நான் நினைக்கிறேன்ன்றதை தவிர நான் விட்டுட்டுனா அவன் கெட்டு போயிடுவான்ன்றார். அந்த தகப்பனுடைய உள்ளம் பாருங்களேன். அதே மாதிரி தான் அவர் ரத்தத்தினால் பிறந்த நாம், We are born because of the blood. அவருடைய ரத்தத்தை சிந்தி கிரயம் கொள்ளப்பட்ட நாம், We are bought by his blood. கெட்டு போவது அவருக்கு விருப்பமே இல்லை. He does not want us to be, தரித்திரமா இருப்பது அவருக்கு விருப்பமே இல்லை. he does not want us to be in poverty. ஆண்டவர் நமக்கு எப்பவுமே பலனை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். The Lord always give us reward and நீங்கள் he blesses எதிர்பார்த்து us. கொண்டிருக்கிற எல்லா பலனையும் கர்த்தர் இந்த மாதத்தில் தருவார். The Lord will give you the reward that you have been விட்டுறாதீங்க, expecting for. ஆண்டவரை தேடிட்டே இருங்க. You should not leave the Lord. ஆண்டவரை பிடிச்சிட்டே இருங்க. You need to catch hold of him. ஆண்டவர் எப்பவுமே நேசிங்க. You need to love him always. ஹalleluya. Hallelujah. அவருடைய வசனத்தை அதிகமாய் படியுங்கள். You need to read the word always. சங்கீதக்காரன் சொல்றான் 19ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே அவர் இப்படி எழுதுவார் பாருங்களேன். Psalm 19 verse 11. சங்கீதம் 19:11 நீங்கள் படிச்சு பார்க்கும்போது அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். எவைகளால் கர்த்தருடைய வார்த்தைகளால் நான் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்ளுகிறதுனால் கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. கர்த்தருடைய வசனத்தை நான் படிக்கும்போது அந்த வசனம் என்னை எச்சரிக்கிறது. அதை நான் அந்த எச்சரிப்பை கைக்கொண்டு நடக்கும்போது எனக்கு பலன் உண்டாகிறது. When I read the word there is warning, and when I keep them there is a reward. வார்த்தையை படிங்க. You need to read the word. வார்த்தையை படிங்க. You need to read the word. டிவில ஒரு அம்மா, அந்த அம்மாக்கும் பைபிளுக்கு சம்பந்தம் இல்லை. There was a woman speaking on TV. அந்த அம்மா இஸ்லாமியர். She belonged to Islam. அந்த அம்மா வசனத்தை வர்ணிக்குது. She was தேன்மொழிங்க பைபிள் படிங்கன்னு. She says you need to read the Bible. சொல்லிட்டு அதுவே சொல்லுது, நான் ஒரு இஸ்லாமிய பெண்ணுங்க, I'm a Muslim, ஆனா பைபிள் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. but I like the Bible. பைபிள் என்னை வாழ வைக்குதுங்க. She said Bible makes me live. தேன்மொழிங்கன்னு வர்ணிக்குது. அந்த அம்மா நாவல வர்ணிக்குது வசனத்தை. She was defining the word. நான் என்ன சொல்ல வரேன்னா, யாரோ ஒருத்தர் வேதத்தை படிச்சு ஓஹோன்னு இருக்கிறாங்க. Someone else is reading the Bible and they are living well. படிச்சு அதன்படி வாழ வேண்டிய நாம ஜிப் போட்டு மூடி வச்சுக்கிறோம். We should read the Bible and we need to live according to them. அதான் பிரச்சனையாவே இருக்கு. பிள்ளைகளுக்கு அதான் பிரச்சனை. That's why it's a problem for children. சுகமா வாழணும்னு விரும்புறீங்களா? Do you want to live well? இரட்டிப்பான பலன் வரணும்னு விரும்புறீங்களா? Do you want to get a twofold reward? வாழ்க்கையில உயர்ந்த இடத்துல இருக்கணும் விரும்புறீங்களா? You want your life to be exalted? எல்லாருக்கும் மத்தியில ஓஹோன்னு வாழணும்னு விரும்புறீங்களா? You want to be exalted among others? பெரிய விஷயம் இல்ல. It is not a great thing. கர்த்தருடைய வார்த்தை, the word of God. அவருடைய வசனத்தை நாம் கைக்கொண்டு நடப்போமானால், when we keep his word, அந்த வசனம் நம்மை ஆசீர்வாதமாய் வைக்கும். the word will keep us blessed. இரட்டிப்பான பலனை உங்க வாழ்க்கையில தரும். It will give you a twofold blessing in your life. Hallelujah. 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 அப்போ இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்க போறாருன்னா பலன் கொடுக்க போறார். The Lord is going to give reward this month. உங்கள் கிரியைக்கு பலன் உண்டு. There is reward for your work. அவர் இரத்தத்தினாலே உங்களை கழுவினது நிமித்தம் உங்களுக்கு ஒரு பலனை கர்த்தர் கொடுப்பார். There is a reward because he has been, அவரை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு பலன் நிச்சயம் உண்டு. certainly there is a reward because you have அவர் வசனத்தை நீங்கள் படிக்கிறதுனாலே உங்களுக்கு ஒரு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். The Lord has kept a reward for you because you read the word. Hallelujah. Hallelujah. இன்னும் ஒரு காரியத்தை மட்டும் எச்சரிப்பா சொல்லி முடிக்கிறேன். I just want to give another word as a caution. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் போய் எல்லாருக்கும் சொல்லுங்கள். You need to tell the word to others. அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு நல்ல பலனை தருவார். The Lord will give you a reward. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல 15ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் 17ஆம் வசனத்தை படிக்கலாம். அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாய் இருக்கும். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால், நான் உற்சாகமாய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் போதும். இப்ப பலன் எதுல இருக்கு? What is reward in? இதான் இது கடைசி வார்த்தை. This is the last word. இதெல்லாம் முதல்ல கர்த்தர் உங்களுக்கு வெச்சது. These are all கிரியைகளுக்கு பலன், அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டதுக்கு பலன், அப்புறமா அவரை தேடி வந்ததுனால உங்களுக்கு ஒரு பலன், அப்புறம் வசனத்தை நீங்க படிக்கிறதுனால உங்களுக்கு பலன்,
இப்போ அவருடைய வார்த்தையை நீங்கள் பிரசங்கிக்கணும். You need to preach His word. அவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு போய் சொல்லணும். You need to tell His word to others. இயேசுவை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லும்போது When you proclaim Jesus to others, கர்த்தர் உங்களுக்கு நல்ல பலனை தருவார். the Lord will give you a reward. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது இயேசுவை பற்றி சொல்லுங்க. You need to tell about Jesus at least to one ஒரு person. நாளைக்கு ஒருத்தருக்காவது இயேசுவை பற்றி சொல்லுங்க. You need to preach about Jesus to at least one person. யாருக்காவது சொல்லுங்க. At least to someone. கடைக்கு போறோம்ல சொல்லுங்க. When you go to shop, you need to tell. யாராவது பிச்சை கேட்கும்போது இந்தா கை காட்டுப்ப, இயேசுவை நம்பு, இயேசுவை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நீ ஒரு 10 ரூபா கொடு. இதுதான் உன் கிரியை, இதுக்கு பலன் உண்டு. ஆமென். கை கால் நல்லா தானே இருக்கு, போய் உடச்சி சாப்பிட்டா என்ன அப்படி சொன்னா இயேசுவை பற்றி யார் சொல்றது? என்னைக்காவது ஒரு நாள் வேலை செய்யும் அந்த வார்த்தை. Someday the word will work. ஆனால் அதே நேரத்தில் 1 ரூபா கொடுத்துட்டு இயேசுவை பற்றி ரொம்ப நேரம் சொல்லாது, தூக்கி மூஞ்சில் அடிச்சுட்டு போயிடுவாரு. ஹல்லேலூயா. ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு இயேசுவை பற்றி சொல்லு. Give them 10 rupees and tell about நீங்கள் செலவழிக்கிற அனைத்துக்கும் ஆசீர்வாதம் உண்டு. There is reward for whatever you spend. ஹல்லேலூயா. Hallelujah. கீரைக்கார் வருவார் எங்கள் வீட்டுக்கு, எல்லா இடத்துலையும் 20 ரூபா, இவர் மட்டும் 30 ரூபா சொல்லுவார். ஏன்னா எல்லா இடத்துலையும் 20 ரூபா உண்டு 30 ரூபான்றேன் சார். அவர் டைலாக் பேசுவார் பாருங்க, அந்த 10 ரூபாய்க்கு எவ்வளோ பேசுவார். கீரை கிடைக்கல சார், அது சார், இது சார், அப்படி சார். சரி வச்சுக்கோ, இயேசு நம்பு, இயேசு ஒன்று ஆசீர்வதிப்பான்னு சொல்லுவேன். கீரை வாங்கினது கொடுத்தா பாஸ்ட் நம்ம திட்டுவாங்க, இதெல்லாம் கீரைன்னு ஏன் வாங்கினேன். உள்ள அம்புட்டும் அழுகிருக்கும். ஆனால் எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இயேசுவை பற்றி அந்த ஆளுக்கு சொல்கிறேன். I tell about Jesus at least. என்னைக்காவது ஒரு நாள் அது வேலை செய்யும். Someday it will work. என்னைக்காவது ஒரு நாள் வேலை செய்யும். Someday it will work. இயேசுவை பற்றி சொல்லுங்க. Tell about Jesus. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம். இந்த கடையில் இந்த ரோட்டில் தள்ளிட்டு வராங்களா, அவங்ககிட்டலாம் பேரம் பேசக்கூடாதுங்க. பாவம் இல்லை, அவங்க பேரம் பேசக்கூடாது. அநியாயம் பண்ணுறான்னு தெரியுது நமக்கு, அவங்க அநியாயம் பண்ணுறான்னு தெரியுது. 30 ரூபா தக்காளி 80 ரூபான்னு விற்கிறான்னு தெரியுது, அன்ட்டு பேரம் பேசக்கூடாது. இதே சூப்பர் மார்க்கெட்டில் போய் பேரம் பேசிகிட்டு இருப்பியா? 1 கிலோ தக்காளி வச்சுட்டு 40 ரூபா கொடுன்னு கேட்பியா? கேட்கவே மாட்டோம். அப்படியே மதிப்பாக மரியாதையாக வாங்கிடும். அவன் நான் பேச்சு பேசுகிறான். சூப்பர் பேக் எடுத்துகிட்டு வந்தியா? பேக்குக்கு 15 ரூபா போடுங்க. ஆனால் அந்த 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 ரோட்டில் தள்ள ஒரு பேக் கூட இல்லாமல் விற்க வந்துட்ட நீ, அவனை 1008 கேள்வி கேட்பான். நான் சொல்கிறேன், நீ வாங்குறியோ வாங்கலையோ அன்பாக பேசி இயேசுவை பற்றி சொல்லு. நான் சொல்லுவேன் அப்படி தான். ஒரு தக்காளி எல்லாம் வாங்கிட்டு நீங்கள் நல்லா இருப்பீங்க சார், வியாபாரம் ஓஹோன்னு இருக்கும், இயேசு நம்புங்க சார், இயேசு உங்கள் வியாபாரத்தை அற்புதமாக நடத்த வைப்பாருங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார்னுவார். சில பேர் ரொம்ப நன்றின்வாங்க. அந்த ஆண்டவனை தான் நம்பியிருக்கேன்னு சிலர் சொல்லுவான். அது ஏமாத்துறது எனக்கும் தெரியும். நம்மகிட்ட வந்தோன்னு இயேசுனா அது தோத்திரலாம் சொல்கிற வியாபாரிகள் உண்டு. ஐயா சோத்திரம் வாங்க அப்படின்னு. நான் கேட்பேன், நீ கிறிஸ்துவா? இல்லை சார். யார் சொன்னால் என்ன சார், அது வியாபாரத்துக்கு. ஆனாலும் பரவாயில்ல, அவன் ஏமாத்துறது அவனை ஏமாற்றிட்டு போய்ட்டான். நம்ப, ஜீசஸ் லவ்ஸ் யூ. இன்னையிலேருந்து ஒரு நாளைக்கு 2 பேருக்காக சொல்லுங்க. பக்கத்தில் இப்பயே சொல்லுங்கள், உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்கள். ஜீசஸ் லவ்ஸ் யூ, இயேசுவை நேசிக்கிறேன், இயேசுவை நம்பு. நல்லா சொல்லுங்கள். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இயேசுவை பற்றி தெரில பாருங்கள். இயேசுவை நம்புங்க. எல்லாருக்கும் சொல்கிறேன், இயேசுவை நம்புங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஒரு 5 காரியத்தை சொல்லியிருக்கேன். உன் கிரியைக்கு பலன். There is reward for your work. இரத்தத்தினால் கழுவப்பட்டதனால நீதிமான் என்கின்ற அந்த பொருளுக்கு உனக்கு பலன் உண்டு. Because you are righteous by the blood. தேடி வந்த உனக்கு இன்றைக்கு பெரிய பலனை கர்த்தர் தருவார். You have sought him and there is a reward. அவர் வார்த்தை உனக்குள்ளே இருக்கு, பலன் உண்டாகும். There is a word in you and there is a reward for you. அவருடைய வார்த்தை உன் இதயத்துக்குள் இருக்கு, பலன் கிடைக்கும். You will have a reward because the word is in your heart. அவருடைய வார்த்தை சொல்வதனால உனக்கு பலன் உண்டு. There is reward when you tell his word. எத்தனை பேர் இரட்டிப்பான பலன் வேணும்? கர்த்தரை தேடுங்க.
You need to seek the Lord. கர்த்தருடைய வார்த்தையை படிங்க. You need to read the word. நீங்க எதற்காக பிடிக்கப்பட்டோம் என்கின்ற அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். You need to have a thought why நான் நீதிமான், நான் கர்த்தருடைய பிள்ளை என்ற உணர்வு நமக்கு எப்பொழுதும் இருக்கணும். We need to have a sense that I am righteous. நல்ல கிரியைகளை செய்யுங்க. You need to do good work. போய் கர்த்தரை பத்தி சொல்லுங்க. You need to tell about Jesus. இன்னும் 30 நாட்கள் இருக்கு. There are 30 more days. 30 நாட்களுக்குள்ள ஒரு நபரையாவது இயேசுவுக்காக ஆதாயப்படுத்துங்க. You need to at least you need to gain at least one கர்த்தர் soul. உங்களுடைய குடும்பத்தை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. And the Lord will bless your family. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். Let us close our eyes and pray. மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் தயவும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான மங்களகரமான நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான பலனை கொடுக்கிறவர் நீர். இந்த 12வது மாதத்தில் எல்லா மக்கள் மேலும் உடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். இரட்டிப்பான நன்மையை தந்து உடைய பிள்ளைகளை உயர்த்தும். நீர் பலப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்தி ஆளுகை செய்யும். ஒவ்வொரு குடும்பத்துக்கு தேவைகளை சந்தியும். வியாதிகளை அப்புறப்படுத்தும். மனதுக்கு நல்ல தைரியத்தை தாரும். ஆண்டவருடைய கரம் இருக்கட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ. வியாதியோடு இருக்கிற மக்களுக்காக ஆண்டவர் ஜெபிக்க சொல்கிறார். பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிறவர்கள் எழுந்து நில்லுங்கள், உங்களுக்காக ஜெபிக்கணும்னு ஆவியானவர் சொல்கிறார். வியாதியோடு பலவீனத்தோடு சில நேரத்தில் ஆண்டவர் இப்படி தான் பேசுவார். நானே பலவீனமாக இருக்கிறேன், ஜெபம் பண்ணுன்றார். பலவீனப்பட்ட மக்களுக்காக கர்த்தர் ஜெபிக்க சொல்கிறார். ஓரா ஷபோ லபோ நியாந்தரா கபோ தியானா ஓரா கத்துனா ரியா தரபோ லபோ நியமா கத்திரங்கரா சந்தலோ. ஆண்டவரே, என் வசனத்தை அனுப்பி சுகமாக்குவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. எகிப்திற்கு வர பண்ண விஷபலாதுனா கத்துரம கலகத்தினா அணியந்தரிபி கபோலியானா தியாந்தர்பியா. எகிப்திற்கு வர பண்ண வியாதி ஒன்றும் வராதுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. என் தழும்புகளால் நீங்கள் சுகமாவீர்கள்னு சொல்லியிருக்கீங்கப்பா. உன் வியாதியை சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. சபைக்குள்ள எத்தனை பேர் பலவீனத்தோடு நிற்கிறாங்க. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா, உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. உம்முடைய சுகமாக்க வல்லமை இறங்குவதாக. உம்முடைய சுகமாக்க வல்லமை அவருடைய தசை நரம்பு எலும்பில் இறங்குவதாக. உம்முடைய சுகமாக்க வல்லமை அவர் மேல் இறங்குவதாக. அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தருவீராக. இப்போதே பலவீனத்தின் கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால கட்ட அவிழ்க்கிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால் எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக. வியாதியின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் அறுக்கப்படுவதாக. தெய்வீக சுகத்தை நம்முடைய பிள்ளைகள் அனுபவிப்பார்களாக. நம்முடைய வல்லமை பாயட்டும், சுகம் உண்டாகட்டும். பாதுகாத்துக்கொள்ளும். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நடத்துங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருவிருந்து எடுக்கிறவர்கள் நீங்கள் அமர்ந்து ஜெபத்தோடு இருங்கள். மற்ற எல்லாரும் கொஞ்ச நேரம் இருங்கள். ஒரு 15 நிமிடத்தில் இந்த ஆராதனை முடிவடையும். தயவுசெய்து எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. நம்முடைய பெதஸ்தா பிரேயர் ஹவுஸ் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பாகும் பாஸ்டர் பென்னி லாரன்ஸ் அவர்கள் அளிக்கும் தெய்வ செய்திகள், ஞாயிறு ஆராதனை, காலை தியானம், சிறுவர் நிகழ்ச்சிகள் இவை அனைத்தையும் கண்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்க நம்முடைய பெதஸ்தா பிரேயர் ஹவுஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.